பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மயில் இருந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துட்டு காலை அந்த சைடே திருப்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்துதான் நம்ம கோமதி இருந்துட்டு இந்திரி மேலே முதல்ல அவர் காலில் விழுக உனக்கு என்னடி தகுதி இருக்கு, எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி நாடகமாடி எங்கள் எல்லாரையும் நீ முட்டாளாக வச்சுருந்துருக்க. இப்போதாண்டி உன்னோட எல்லா புத்தியும் எங்களுக்கு தெரிய வருது. இன்னும் என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக எங்கள் எல்லாருக்கும் விஷத்தை வச்சு கொன்னரலான்னு முடிவு எடுத்திருக்கீங்களா குடும்பமாக சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ அத்தை, என்னத்தை இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ குடும்ப சூழ்நிலை பொய் பொய் சொல்லி எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை நிலைக்காதமா வேண்டாமான்னு சொல்லி தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். உன் வயசில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்காங்க. ஆனால் நீ மட்டும் இப்படி இருக்கிறத எங்களால் பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. உனக்கு அடுத்தது நம்ம சுடர் வேற இருக்கா, அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி தான் எனக்கு இந்த கல்யாணமே பண்ணி வச்சாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப வசதியான குடும்பம், நீ அங்கே போனால் ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லி தான் என்ன இங்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மற்றபடிக்கு நாங்கள் வேறு எந்த பொய்யும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா படிப்பு விஷயம் அதுக்கு அடுத்ததாக சர்டிஃபிகேட் காணும், அது காணும், இது காணும்னு சொல்லி மண்ணோட மண்ணாக போச்சுன்னு சொல்லி எவ்வளோலாம் பொய் சொன்னேன். குழந்தை விஷயம் இதில் எப்படி நம்மளால் பொய் சொல்ல முடியும்? கொஞ்ச நாள் போனால் எல்லாமே தெரிஞ்சிருமே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாடி. குழந்தை விஷயத்தை சொல்லி எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு வேலைக்கு ஜூஸு சாப்பாடு நீ கேட்டது கேட்காது. அவன் வேறு மனசில் எவ்வளோ ஆசையை அவன் தான் குழந்தைக்கு அப்பாவுக்கு போகிறோன்னு சொல்லி அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான். அவன் ஆசையில் இப்படி மண்ணள்ளி போட்டுட்டீங்களே, நீயும் குடும்பமும் நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக தாண்டி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, உங்கள் வாயால் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, பாவத்தை என் குடும்பத்தாருங்க, அவங்கள பற்றி எதுவும் பேசாதீங்க, என்ன ஆடிங்க ஒதிங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் என் குடும்பத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க. யாரும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா? பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களாம் நல்லவங்கன்னு எப்படி உன்னாலெல்லாம் சொல்ல முடியுது? மனுஷியடி நீ, உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. எனக்கு வர கோத்துக்கு உன்னை அப்படி கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுருவேன், மரியாதையாக போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பாண்டியன் இருந்துட்டு, கோமதி அமைதியாக இருக்க மாட்டியா, எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்கிற வரை யாரும் வாயவே திருக்கக்கூடாது, இங்கே பாருப்பா உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி எல்லோரும் இங்கே வர சொல்லு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஐயோ மாமா, என்னை இங்கேருந்து அனுப்ப போகிறீங்களா மாமா? வேண்டாம் மாமா, இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அவங்க ரொம்ப பாவம் மாமா. யார் அவங்களாம் பாகுமா? அப்போ நாங்கள் என்ன முட்டாளாக நினச்சி தான் எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, என்ன தண்டனையாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க, ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்திடாதாங்க ப்ளீஸ் மாமா. இப்போ நீ ஃபோன் பண்ணுறியா இல்லை நானே ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்கவும், நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அரசு இருந்துட்டு, ஐயோ அம்மா, அவங்க வேறு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துட்டா என்னம்மா பண்ணுற முடியும், அதனால் கதவை அவங்கள வெளியே வர சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளால் தாண்டி நம்மளாம் போய் மேலே சேர வேண்டியதாக இருக்கும், அவளை நல்லா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணி கதவை தருங்க அண்ணி, இவ்வளோ உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எல்லாரும் என்னை கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வேறு அனுப்பி வைட்டா அங்கே அக்கம் பக்கத்து இருங்க ஏற்கனவே எங்கள் குடும்பத்தை கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நான் அங்கே போயிட்டா இன்னும் கேவலமாக தான் பார்ப்பாங்க, அதுக்கு நான் பேசாமல் செத்தே தொழிலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஒரு பக்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, அம்மா அவங்க சத்தத்தை காணுமா, ப்ளீஸ்மா கதவை வந்து திறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ எங்க இவன் நம்மளை குடும்பத்தோட ஜெயிலுக்கு அனுப்பாமல் இவளுக்கெல்லாம் நல்ல சவே வராது போல இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து திறக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, ஏப்பா இப்போ நீ கதவை திறக்கிறியா இல்லை உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா மயில் வந்து கதவை திறக்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனடியாக கிளம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிக்கிட்டு இங்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சம்மந்த விஷயம், ஒருவேளை மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கவும், கிளம்பி வாங்கண்ணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அவங்க ரொம்ப பாவம் மாமா. ஏன் மாமா அவங்கள வர சொன்னீங்க? அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் மாமா. அப்போ இத்தனை நாளா எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் மனசு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சமாவது நீ நினச்சி பார்த்தியா? இல்லை உங்கள் வீட்டாளுங்க மனசை மட்டும் நாங்கள் நினச்சி பார்க்கணுமா? நீ பேசுறது சுயநலமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியத்தை கூப்பிட்டு மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்கு, அதனால தான் சம்மந்தி நம்மளை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்னையா சொல்கிற, உண்மையாவா சொல்கிற? அப்படின்னு தான் நினைக்கிறேன். மயிலுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அவங்க நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், நீயும் ரெடி ஆகிட்டு கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியத்தை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இவர் சொன்ன மாதிரி மயில் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவளுடைய எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். கடவுளே நீ தான் ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் இந்த பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்திமதி இருந்துட்டு என்ன இது வாசல் தெளித்து ஒரு கோலம் கூட போடவே இல்லை, வீட்டில் இருந்து யாரும் வெளியே கூட வரவே இல்லை, ஒருவேளை அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம மாரியும் வடிவும் வராங்க. காய்கறி விற்கிற விலைக்கு பேசாமல் சிக்கன் எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. ஆமாம் எவ்வளோ விலை விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை என்னாச்சு, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வாசல் தெளித்து ஒரு கோலம் கூட போடாமல் இருக்காங்க. கோமதி கூட வெளியே கூட வரவே இல்லை, யாருமே வரலை. யாரோ கொஞ்ச நேரம் கழிச்சு கத்துற சவுண்டோ அழுகிற சவுண்டும் மட்டும்தான் வருது. யாருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனி அந்த வீட்டில் இருந்தானாவது அவனை கேட்டு ஏதோ விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ என்னடனா அவனை இங்கே இருக்கிறதுனால எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் எதுவும் ஆகாது அத்தை, ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் பேசாமல் அங்கே போய் பார்க்கட்டுமா? ஏற்கனவே உங்கள் பொண்ணு கேட்கக்கூடாது எல்லா கேள்வியும் கேட்டுட்டு போயிட்டா, இப்போ நீங்களும் அந்த வீட்டுக்கு போனால் அவள் என்ன நினைப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் என்ன நினச்ச என்ன இதோ கோவத்தில் பேசுகிற வார்த்தையில ஒரு வார்த்தையா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் வேண்டாத வாங்க போகலான்னு சொல்லிட்டு மாறி வந்து காந்திமதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வடிவு இருந்துட்டு ராஜுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குழலி வராங்க. ஐயோ டே தம்பி, என்னடா உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, யாருக்கும் எந்த ஒரு பாவத்தையும் நீ பண்ணாமல் எல்லாருக்கும் நல்லவனாக தாண்டா நீ இருந்த, உன் வாழ்க்கை ஏண்டா இப்படியெல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு அமைதியாக தான் இரு, ஏன்ப்பா ஏன் வாயை அடைக்கிறீங்க? பண்ணுறதெல்லாம் உன் மருமக பண்ணியிருப்பா, அவளை ஒரு வாரத்தை கூட இப்போ கூட நான் எதுவுமே சொல்லக்கூடாதா? ஏன்ப்பா நீங்கள் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அநியாயத்துக்கு என் தம்பியை ஏமாற்றிட்டாங்களே, இந்த முகத்தை ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வந்ததோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அம்மா உங்கள்கிட்ட எல்லாம் சேர்ந்து சொல்லிடுச்சா? சொல்லிட்டாங்கடி, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எங்கடி அவ அப்படின்னு சொல்லிட்டு மயிலை தேடுறாங்க. பண்ணுறதையும் பண்ணிட்டு பள்ளியாட்டம் போயிட்டு செவத்தை ஒட்டிக்கிட்டா எதுவும் தெரியாத நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தவே ஏமாத்திருக்க என் தம்பி எவ்வளோ குழந்தைய நினச்சி கனவு கோட்டையெல்லாம் கட்டியிருப்பான். ஆனால் அவனை ஏமாத்த உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லவங்க மாதிரியே பேசின போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சுடி. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் சந்தேகப்பட்டிருந்தா அப்போவே எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்படி குடும்பத்தோடு சேர்ந்து என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள இப்படி முட்டாளாக்கி வச்சுருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி ஒரு பக்கம் மயில்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.